வணக்கத்துடன் இது இன்பாக்ஸ். அமெரிக்கா இன்னைக்கு அறிவிக்க இருக்கக்கூடிய பொருளாதார தடை அமெரிக்காவின் தோல்வியை தான் அறிவிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அமெரிக்காவிற்கும் ஈரானுக்கும் இடையே நடந்து கொண்டிருந்த போர், இவைகளை சார்ந்த செய்திகள் எல்லாம் உங்களுக்கு தெரிந்திருக்கும். கடந்த பிப்ரவரி 28 அமெரிக்கா ஈரான் மீது போர் நடத்துவதற்கான ஒரு களத்தை எடுத்தது. அந்த போர் நடத்த ஆரம்பித்த பின்பு பல நாடுகள் அமெரிக்காவிற்கு எதிர்ப்பை பதிவிட்டார்கள். தேவையற்ற போர், எதற்காக நீங்கள் இவ்வளவு அவசரப்பட்டு இந்த போரை தொடுக்க வேண்டும் என்று ட்ரம்ப் அவர்கள் மீது கடுமையான விமர்சனங்கள் எடுத்து வைக்கப்பட்டது. ஒரு கட்டத்தில் அமெரிக்காவின் வீரர்களை எதிர்க்கக்கூடிய களங்களை எடுத்தார்கள். அதற்கு ஆபிரகாம் லிங்கன் என்கின்ற அமெரிக்காவின் போர்க்கப்பலில் பணியாற்றி கொண்டிருந்த போர் வீரர்கள், நாங்கள் கடலிலே குதித்து தப்பித்து சென்று விடலாமா என்று யோசித்து கொண்டிருக்கிறோம் என்று அவர்கள் மிரட்டலை வைத்த பொழுதே, அந்த போர்க்கப்பலில் இருந்த அந்த போர் வீரர்களை போரை விரும்பவில்லை என்பதுதான் பதிவு. ஆனால் ட்ரம்ப் அவர்களை பொறுத்த மட்டில் ஈரானில் இருக்கக்கூடிய செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை கண்டுபிடித்து அங்கு அணுசார்ந்த எந்த களங்களும் நடைபெறாமல் தடுப்பதற்கான ஒரு முயற்சியை தான் அமெரிக்கா எடுத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அதை உலகமும் நம்பிச்சு. ஈரான் அமெரிக்காவுடைய அந்த தாக்குதலுக்கு பயந்து பின்வாங்கிவிடும் என்ற எதிர்பார்ப்பு அமெரிக்காவிடம் இருந்தது. ஆனால் ஈரானை பொறுத்த மட்டில் தங்களுடைய தலைவரை அமெரிக்கா வீழ்த்தி விட்டது என்கிற அந்த கோபத்தின் வெளிப்பாடாக அமெரிக்காவின் தாக்குதலுக்கு எதிர்த்தாக்குதல் கொடுக்க ஆரம்பித்தார்கள். அமெரிக்காவின் விமானங்களை எல்லாம் சுட்டு வீழ்த்தக்கூடிய களங்களை ஈரான் சர்வசாதாரணமாக எடுத்தது. இதனால் அமெரிக்காவின் பொருளாதாரத்தில் கூட மிகப்பெரிய நஷ்டம் ஏற்பட்டிருக்கிறது என்ற செய்திகளும் அப்பொழுது பரவலாக பேசப்பட்டதுண்டு. ஒரு கட்டத்திற்கு மேல் நமக்கு பெரும் வீழ்ச்சியாக இது மாறிவிடுமோ என்ற எண்ணம் வந்தவுடன் ட்ரம்ப் அவர்கள் ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அது என்ன முடிவுனா, நம்ம இது ஒரு பேச்சுவார்த்தையில் முடிச்சிடலாம் அப்படின்னு. அப்போ பாகிஸ்தான் நாடை மத்தியத்துக்கு அழைக்கிறாங்க. நீங்கள் மத்தியமாக இருந்து இந்த பேச்சுவார்த்தையை முடிச்சு கொடுங்க அப்படின்னு. பாகிஸ்தானும் இருகட்ட பேச்சுவார்த்தைகளை நடத்தி பார்த்தது. அந்த பேச்சுவார்த்தை வெற்றியை பெறவில்லை. காரணம், அமெரிக்கா எடுத்து வைத்திருக்கக்கூடிய அந்த நிர்பந்தங்களுக்கு ஈரான் நாங்கள் ஒத்துழைக்க மாட்டோம் என்று அவர்கள் மறுத்து விட்டார்கள். அமெரிக்காவை பொறுத்த மட்டில் ஈரான் மீது மிகப்பெரிய அழுத்தத்தை இந்த ஒப்பந்தங்கள் மூலம் உருவாக்கலாம் என்று நினைத்தது. அதற்கு ஈரான் ஒத்துக்கொள்ளவில்லை. அதன் பின்பு ஈரான் சார்பில் அறிவிக்கப்பட்டது, ட்ரம்ப் இல்லாத வேறு யாராவது ஒருவர் அதிபராக வந்தால் அவரோடு நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு தயாராக இருக்கிறோம். எச்சூழலிலும் நாங்கள் ட்ரம்போடு பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு தயாராக இல்லை என்று அறிவித்தார்கள். ஈரானுக்கும் அமெரிக்காவிற்கும் இடையே நடைபெற்ற அந்த பேச்சுவார்த்தை நடைபெற முடியாமல் அது பிரேக் ஆயிடுச்சு. அந்த பேச்சுவார்த்தை உடைபட்டன. உடனடியாக அமெரிக்கா நாங்கள் ஈரான் மீது தாக்குதலை நடத்துவோம், ஹர்மோஸ் நீரிணையை அமெரிக்காவின் பிராந்தியமாக அறிவிப்போம் என்று ட்ரம்ப் அவர்கள் தெரிவித்தாங்க. ட்ரம்ப் அவர்கள் அந்த ஹர்மோஸ் நீரிணையை அமெரிக்காவின் பிராந்தியமாக அறிவிப்போன்னு சொன்ன மறுநிமிடமே ஈரான் என்ன சொன்னாங்கன்னா, கலிஃபோர்னியாவை நாங்கள் எங்களுடைய நாட்டின் ஒரு பிரதேசமாக அறிவிக்க இருக்கிறோம் என்று அறிவித்தார்கள். எனவே அமெரிக்கா எந்த கோணத்தில் சென்றாலும் அதற்கு எதிர்வினை ஆற்றுவதற்கு தயாராக ஈரான் இருந்தது என்பதை நாம் இங்கு உன்னிப்பாக பார்க்க வேண்டியதிருக்கிறது. இந்த சூழலில்தான் அமெரிக்கா ஒரு அதிரடியான நகர்வை எடுக்கின்றது. அது தெஹ்ரானை தனிமைப்படுத்துவதற்கான ஒரு களம். தெஹ்ரானை வீழ்ச்சியடைய செய்துவிட்டால், அந்த நகரத்தை நாம் வீழ்ச்சியடைய செய்துவிட்டால் ஈரானை நம் கைக்குள் கொண்டு வந்து விடலாம் என்பது அமெரிக்காவுடைய திட்டமாக இருந்தது. எனவேதான் தெஹ்ரான் மீது தொடர்ச்சியான தாக்குதலை எடுப்பதற்கான களத்தை எடுத்தது. குடிநீர் வழங்கக்கூடிய இடங்கள், மின்சாரம் வழங்கக்கூடிய இடங்கள், இவைகள் மீதெல்லாம் அமெரிக்கா இராணுவம் தாக்குதலை நடத்தக்கூடிய களங்களை எடுத்தது. கண்டிப்பாக தெஹ்ரான் மீது அமெரிக்கா தாக்குதலை நடத்தும் என்பதை ஈரானும் கணித்திருந்தது. எனவே ஈரான் அமெரிக்காவிற்கு தக்க பதில் கொடுக்கக்கூடிய களங்களை எடுத்துக்கொண்டிருந்தது. எனவே அமெரிக்காவின் கனவு சிதைக்கப்பட்டது. மிக இலகுவாக நாம் தெஹ்ரானை தனிமைப்படுத்தி விடலாம் என்று அமெரிக்கா நினைத்து கொண்டிருந்த வேளையில் அதற்கான எந்த ஒரு சூழலும் அமையாமல் அமெரிக்கா தடுமாற வேண்டிய ஒரு களத்தை நோக்கி சென்றது. இந்த சூழலில் அமெரிக்காவில் இன்று
ஈரான் மீது பொருளாதார தடை விதிப்பதற்கான ஒரு அறிவிப்பை வெளியிட இருக்கிறார்கள் என்கின்ற செய்தி ஊடகங்கள் மத்தியில் பிரதானமாக பேசப்படுகிறது. இந்த பொருளாதார தடை எதை மையப்படுத்தியதாக இருக்கும் என்கின்ற கேள்விக்கு அமெரிக்கா சார்பில் எடுத்து வைத்திருக்கக்கூடிய கருத்து என்னவென்றால், ஈரானுக்கு எந்தெந்த நாடுகள் பொருளாதாரங்களை, அதாவது அங்கு தேவையான பொருட்களை வழங்கி கொண்டிருக்கின்றதோ அந்த நாடுகள் மீதெல்லாம் ஒரு அழுத்தத்தை கொடுத்து, ஈரான் மீது பொருளாதார அழுத்தத்தை கொடுப்பதற்கான ஒரு களத்தை எடுப்போம். உலகத்திலே இதுவரை எந்த நாட்டு மீதும் இதுபோன்ற ஒரு பொருளாதார தடை பதிவாயிருக்குமா என்கின்ற கேள்விக்கு விடை சொல்லக்கூடிய அளவிற்கு இந்த பொருளாதார தடை இருக்கும். இந்த பொருளாதார தடை ஒன்று போதும். ஈரான் தன்னுடைய அனைத்து, அதாவது எங்களுக்கு எதிராக நிற்கக்கூடிய அனைத்து களங்களையும் விட்டுவிட்டு அமெரிக்காவோடு வந்து சரணடைந்து விடுவார்கள் ஈரான் என்பதுதான் இந்த பொருளாதார தடைக்கான உள்நோக்கம் என்று ட்ரம்ப் அவங்க வந்து அறிவிச்சிருக்காங்க. ஆனால் ஈரானை பொறுத்த மட்டும் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அமெரிக்கா இப்பொழுது எங்களோடு போரிடுவதற்கான ஒரு தைரியம் இல்லை, அவர்கள் அதற்கான முயற்சிகளில் தோல்வி அடைந்து விட்டார்கள், எனவே எங்களை எப்படி மிரட்டுவது என்று தெரியாமல் தான் இந்த பொருளாதார தடையை எங்கள் மீது அவர்கள் திணிக்கிறார்கள். இது அவர்களுடைய உச்சபட்ச கோழைத்தனமாகத்தான் நாங்கள் பார்க்கிறோம். இதற்கு கூட நாங்கள் அஞ்சப் போவதில்லை. அமெரிக்காவை எதிர்த்து எப்படி களமாட வேண்டும் என்கின்ற விடயம் எங்களுக்கு தெரியும். எனவே நாங்கள் தைரியமாகத்தான் இருக்கிறோம் என்று ஈரான் அறிவித்திருக்கிறது. அமெரிக்காவை பொறுத்தமட்டில் ஈரான் மீது விதிக்க இருக்கக்கூடிய அந்த பொருளாதார தடை விதிக்கப்பட்ட ஒரு 3-4 நாட்களுக்குள் ஈரான் ஒட்டுமொத்தமாக அமெரிக்காவிடம் சரணாகதி அடைந்துவிடும் என்கின்ற ஒரு எண்ணம்தான் அமெரிக்காவிடம் இருக்கின்றது. ஆனால் இந்த 2 பேருடைய, அதாவது ஈரானுக்கும் அமெரிக்காவிற்கும் இடையே நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய இந்த போர் விடயங்களை மையப்படுத்தி அது சார்ந்த கருத்துக்களை பதிவிட்டு கொண்டிருக்கக்கூடிய அந்த ஆய்வாளர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், இந்த ஈரான் மீது நடத்தப்பட்ட போர் வந்து அமெரிக்காவிற்கு மிகப்பெரிய அவப்பெயரை உருவாக்கி கொடுத்திருக்கிறது என்பது அமெரிக்கா உணர வேண்டிய ஒன்றாக இருக்கிறது. எப்படி வியட்நாமில் ஒரு பாடத்தை அமெரிக்கா கற்றுக்கொண்டதோ அதுபோன்ற ஒரு பாடத்தை ஈரானிடமும் கற்றுக்கொண்டு இருக்கிறது என்று குறிப்பிடுகிறார்கள். அப்படியென்றால் அமெரிக்காவின் இராணுவம் ஈரானுடைய இராணுவத்திடம் தோல்வியை அடைந்து கொண்டு இருக்கிறதா என்கின்ற கேள்விகள் எழும்பாமல் இல்லை. அதே வேளையில் அமெரிக்கா சார்பில் பல விமானங்களை அமெரிக்கா இழந்திருக்கிறது, போர் விமானங்களை என்கின்ற செய்தியும் வருகிறது. இது ட்ரம்ப் அவர்களுக்கு மிகப்பெரிய எதிர்வினையாக மாறியிருக்கிறது என்ற செய்திகளும் வருகின்றன. தற்பொழுது உள்ள சூழலில் நாங்கள் போர் புரிகிறோம், நாங்கள் பொருளாதார தடையை விதிக்கிறோம் என்றெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய அமெரிக்கா ஈரானிடம் பின்வாங்கி கொண்டிருக்கிறது என்பதாகத்தான் அரசியல் விமர்சகர்கள் கருத்துக்களை பதிவிடுகிறார்கள். நன்றியுடன் என்பா.